அண்ணாமலை பின்னால் மக்கள் கூட்டம் இருக்குது, வீதி லீடர்ஸ் வேண்டாயா, வீதி ஓட்டர்ஸ் வேண்டாமா? என்னமோ வட மாநிலத்திலேருந்து வரவன் மட்டும்தான் தப்பு பண்ணான்னு நான் சொல்லலை. இல்லை, வட மாநிலத்துக்காரன் எல்லாருமே ரொம்ப புனிதர்கள் நம்ம பேசலாம். அதிலிருந்து அவர்களை மடைமாற்றம் செய்யணும்னு பிரகாஷ் ராஜ் போன்ற இந்த நாத்திகம் என்ற பேர், இந்த நாத்திகம்னு பேரை வச்சுக்கிட்டு வந்தாலே அது தர்மஸ்தலாவில் வந்து அந்த கோயில் கர்நாடகாவில், ஆமாம், அந்த கோயிலில் வந்து நிறைய பெண்கள் கற்பழித்து எல்லாரையும் கொலை பண்ணி புதைச்சிட்டாங்கன்னு சொல்லி மத்தியரிகள் என்று சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு பேசுகிறேன். அதே அண்ணாமலை இன்றைக்கி என்ன பேசுகிறாரு? வட இந்தியர்கள் வந்து குற்றங்கள் புரிகிறார். ஒரு இயக்கமாக இருந்து இன்னும் கட்சியாக மாற்றலை. அவரே சொல்லிட்டார், 50 லட்சம் வந்தால் தான் கட்சியாக மாற்றுவேன். எப்போ 50 லட்சம் வரும்? பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் நம்மிடையே இன்று மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போ அண்ணாமலையின் இயக்கம் வி த லீடர்ஸ் கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம் பேர் எதிர்பார்த்த சூழ்நிலையில் இப்போ வெறும் ஒரு 18 லட்சத்தில் முட்டி மோதி ஸ்டக்காகி எண்ணிட்டு இருக்குது வண்டி. அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது. இன்னைக்கு காலையில் அவர் பேசியிருக்கார், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த 18 லட்சம் பேர் ஒவ்வொருத்தரும் 3 பேரை சேர்த்துங்க, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அப்போ நம்ம வந்து இயக்கத்தில் ஒரு ஆளாக சேர்க்கறதுக்கு பதிலாக ரேஷன் கார்டாக சேர்த்துருக்கலாம். ஒரு ரேஷன் கார்டில் 5 பேர் வருவாங்க, 4 பேர். அதை விட இன்னும் ஈஸி, வாக்காளர் பட்டியல் எடுத்து சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு. சரி, அதான் மொத்தம் ரேஷன் கார்டு ஒன்று எடுக்கணும், வாக்காளர் பட்டியல் எடுத்து வச்சோன்னு வைங்க, கடை சேர்த்து வச்சிருக்கலாம். ஆமாம், அதில் வந்து வாக்காளர்கள் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் கலந்துருக்கோம், அதெல்லாம் ரைட்டு. அதாவது அண்ணாமலை பிரிஞ்சு போயிட்டதுனால பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் பெரிய பலவீனம் ஆகிடுமான்னா நம்ம இப்படி எடுத்துப்போம். சீமான் அவர்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன். சீமான் அவர்களுக்கு 2024 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. அவருடைய கட்சி நாம் தமிழர் கட்சி 2024 தேர்தலில் 36 லட்சம். அது கிட்டத்தட்ட ஏதோ 8% அவங்ககிட்ட வந்து. இந்த தடவை 4% ஆயிடுச்சு இந்த 2026 தேர்தலில். அப்போ அது 18 லட்சம் வாக்குன்னு வச்சு தோராயமாக வச்சு பண்ணுவீங்க. ஒரு 18 லட்சம் அதை வச்சுக்கிட்டு, அப்போ அந்த இயக்கம் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு இயக்கமாக இருந்து இன்னும் கட்சியாக மாற்றலை. அவரே சொல்லிட்டார், 50 லட்சம் வந்தால் தான் கட்சியாக மாற்றுவேன்னு. அது எப்போ 50 லட்சம் வரும், எப்போ கட்சியாக மாற்றுவார், எந்த தேர்தலேருந்து அவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வருவாருங்கிறதெல்லாம் இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இதில் வந்து நிறைய பேர் நம்பி போயிட்டு, இன்னைக்கு காலையிலலாம் செய்தி பார்த்தீங்கன்னா, நேற்று இன்றைக்கெலாம் அந்த இயக்கத்திற்கு போயிட்டு வேண்டாம் அப்படின்னு திரும்பி பாஜகவிற்கு வந்து வந்ததாக சில 100 பேர் வந்ததாக மாவட்டந்தோறும் சில செய்திகள் வருகின்றன. 18 லட்சம் பேரில் அப்படியே நம்ம வந்து 5 லட்சம் பேர் திரும்பி வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லலை. சில 100 பேர்னு ஆரம்பிச்சதுன்னா இது மறுபடியும் வந்து போக போக இந்த இயக்கம் வந்து ஒரு பெரிய இயக்கத்தின் மீது நம்ம சீட்டுக்கட்டு சரிகிற மாதிரி சரிஞ்சினே வரும். 18 17 ஆகும், 17 16 ஆகும், இப்படி வரும். அப்போ 50 லட்சம் எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இவர் வேறு வந்து அந்த இதை எதிர்த்து பேசினார், மும்மொழி கொள்கையை எதிர்த்து, அந்த PMC எதிர்த்து பேசினார். நீட் தேர்வில் இராணுவம் என்ன பண்ணும், இராணுவத்தை வச்சு போராடலாம், எல்லையில் போராடலாம், நீட் தேர்வுக்கு இராணுவத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி, அதாவது எந்த பிஜேபி ஆட்சியை இவ்வளோ நாள் இவர் வந்து தமிழ்நாட்டு பிஜேபி மாநில தலைவராக இருக்கும்போது முட்டு கொடுத்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணாரோ, அது அந்த நீட் தேர்வு வந்து இந்த கொஸ்டின் லீக் ஆனது வந்து இது முதல் தடவை இல்லை, இதுக்கு முன்னால் நடந்திருக்கு. அப்போல்லாம் அண்ணாமலை அதுக்கு என்ன பதில் சொன்னார்? இல்லை, அவரோட காட்ஃபாதர்னு சொல்லக்கூடிய BL சந்தோஷே இப்படி சாத்திட்டார். அவர் BL சந்தோஷே அவரை விமர்சனம் பண்ணி இராணுவம் தான் அவங்க கடமையை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பட் நானும் பொதுவாக என்ன பார்க்குறேன்னா, ஆமாம், அந்த நீட் தேர்வில் வந்து அந்த லீக்கேஜ் நடைபெற்றது கவனக்குறைவு, தவறு தான். அதற்கு யார் வந்து பொறுப்போ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த முறை அதே மாதிரி நடக்காத மாதிரி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும்னு, அதை வந்து இன்னும் கவனக்குறைவு அதே ஆட்டிலே தொடர்ந்து இருந்தாங்கன்னா அதே மாதிரி தப்பு தான் நடக்கும். அது கவனக்குறைவாக இருக்கலாம், இல்லை ஊழலாக இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறவங்களாம் காசுக்கு தான் லீக் பண்ணுறான். அப்போது ஊழல் வந்து அந்த NTA தலைமையில் தான் இருக்கணுன்றது இல்லை, அதோடைய அந்த 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 ஹியரார்க்கியில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கு அது வந்து அன்றைக்கி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, அதை முட்டு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கி வந்து எதிர்ப்பாக இருக்குன்னா நாளைக்கு அரசியல் இப்போ என்ன பேச ஆரம்பித்தார்? வட இந்தியர்கள் முன்னால் வந்து வந்தேரிகள்னு பேசுனது இவரே வந்து ஆட்சியை கண்டித்து பேசினார்.
வந்தேரிகள்னு சொல்லக்கூடாது, இந்தியா முழுக்க யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். அண்ணாமலை பேசினாரா இல்லையா? இந்தியா முழுக்க தமிழ்நாடு உட்பட யார் வேணாலும் தமிழர்கள் வந்து எங்கெங்கேயோ போய் மற்ற மாநிலங்களில் வேலை பார்க்கலாம். வட இந்தியர்களோ அதாவது வேறு மாநிலத்தவர்கள் இங்கே வரக்கூடாதா? வந்தேரிகள் என்று சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு பேசுகிறேன். அதே அண்ணாமலை இன்றைக்கி என்ன பேசுகிறாரு? வட இந்தியர்கள் இங்கே வந்து குற்றங்கள் புரிகிறார்கள். ஏன் தமிழ்காரன் ஒருத்தனுமே பண்ணலையா? இப்போ கூட அது ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இவர் சரவணன் அவர் ஏதோ லாட்ரி சீட்டு குரூப்பு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா வசூல் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு இப்போவுமே அந்த குவாரியிலேருந்து லோடுக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லி அன்னை சரவணன் இப்போது அவரை பற்றி அந்த பாலியல் வழக்கு இது வரைக்கும் அவரை கைது பண்ணல, இது வரைக்கும் அவர் மேலே வழக்கு போடல. தவேக அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்கு, தூய்மையான ஆட்சி, தூய ஆட்சி கொடுத்துக்கிட்டுருக்கு. அவர் வந்து பாலியல் வன்முறை மட்டும்தான் இல்லை, இந்த லோடுக்கு இவ்வளவு பணம் வாங்குறது வசூல் பண்ணிகிட்டு இருக்காராம். இன்னைக்கு காலையில் வந்த ஒரு செய்தி. யார்? அதே அன்னை சரவணன், ஸ்ரீவைகுண்டம் தவேக எம்எல்ஏ. ஸோ அவர் வந்து ஊழலும் செய்கிறார், பாலியல் வன்முறையும் செய்கிறார். திமுக மீது என்னெல்லாம் குற்றம் சொன்னாங்க 2.0 இருக்காங்க இல்லையா? ஆமாம், 2.0. எதுக்காக சொல்லணும்னா இப்படி வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து அந்த மாதிரி வந்து அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு அப்படின்னு பேசும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இவர் பிரகாஷ்ராஜ் நடிகர் இருக்காரு. ஆமாம், திடீர்னு ஏதாவது அம்பா பேசுவார். கூடிய வரைக்கும் அது அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக தான் இருக்கும். இந்து மதத்திற்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக இருக்கும். எங்கே போனாலும் கண்ணாமண்ணா நல்ல நடிகர், அது வேறு விஷயம். நல்ல நடிகராக இருந்தாலே வேறு மாதிரி கருத்துக்கள் வரும். நம்ம உடனே மையத்துக்கு போய் பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம், எங்கே பார்த்தாலும் அது ஃபிட் ஆகும். நடிகர் நல்ல நடிகர், நடிப்பு திறமை உள்ளவர், ஆனால் கருத்துக்கள் மோசமாக இருக்கும்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் பிரகாஷ்ராஜ் ஒன்று. அவர் என்ன பண்ணார், இந்த வட இந்தியாவிலேருந்து 2 பேர் வந்தேரிகள் 2 பேர், ராமரும் லக்ஷ்மணரும், அவங்க 2 பேரும் ராவணன் என்கிற தமிழனை தாக்குதல் நடத்தி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தார்கள். அவர் ராமாயணத்திலே என்ன சொல்லியிருக்கு, அவர் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டா, அவர் போய் பொண்டாட்டியை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தார். கேரளாவில் ஒரு இடத்துல பேசினார்ல சார் இவர்? கேரளாவில் பேசினார். அது வந்து ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஆகி பெருசாகிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த தர்மஸ்தலாவில் வந்து அந்த கோயில் கர்நாடகாவில், அந்த கோயிலில் வந்து நிறைய பெண்களை கற்பழித்து எல்லாரையும் கொலை பண்ணி புதைச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு முகமூடி போட்ட மனிதர் சொல்லி அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் சொன்ன இடத்துலலாம் தோண்டி பார்த்தா ஒன்று கூட கிடைக்கல. அப்புறம் அவனை ஏன்டா சொன்னேன், சும்மா இருப்பாங்களா, அவனை விசாரித்து அவன் சொல்கிறான், பிரகாஷ் ராஜ் தான் எனக்கு ஃபோன் பண்ணி 50 லட்ச ரூபா பணம் தரேன்னாரு. சரி கொடுத்தாராடான்னு கேட்டான். இல்லை கொடுக்குறேன்னு சொன்னார். அதை நம்பி நான் பேசினா கடைசியில் பணமும் கொடுக்கல, அவர் ஏமாற்றிட்டார். ஒரு டீ கூட வாங்கி தரல வருண்டாப்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ மொத்தம் 50 லட்சம்னு அவனுக்கு பணத்தை காமிச்சு அவன் மோமடி போட்டு கதையெல்லாம் சொல்லி, அது கதைங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க தோண்டி பார்த்த இடத்துல ஒரு எலும்பு கூட கிடைக்கல. அப்போது இந்த தர்மஸ்தலா என்ற இந்து அது மிக புகழ்பெற்ற கோயில், மக்கள் நம்பிக்கை உள்ள கோயில். இளைஞர்கள்லாம் கூட இப்போ கூட பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது எல்லா திருவிழாக்களும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு மேலே இளைஞர்கள், தமிழ்நாடு உட்பட இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் ஆன்மீகத்தை நோக்கியோ இல்லை அந்த கடவுள் நம்பிக்கையில் போயிடக்கூடாது, அதிலிருந்து அவர்களை மடைமாற்றம் செய்யணும்னு பிரகாஷ்ராஜ் போன்ற இந்த நாத்திகம் என்ற பேர், இந்த நாத்திகம்னு பேரை வச்சுக்கிட்டு வந்தாலே அது டைப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அது பேசுகிறதெல்லாம் வந்து உண்மையாக இருக்குமா, அது பொய்யா, அது வந்து பேசுவாங்களான்றது நம்ம ஏற்கனவே நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அந்த மாதிரி பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணார், எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதோ இந்த ராமாயணத்தை வந்து வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியர் அல்லது தமிழருக்கும் உள்ள பிரச்சனை மாதிரி அதை பண்ணார். இலங்கையில் வந்து ஆண்டவன் ஒரு தமிழ் அரசனாக இருக்கட்டும் ராவணன், அவன் ஏதோ இன்னொருத்த பொண்டாட்டி தூக்கிட்டு வந்தால் அந்த ராமரை வந்து சண்டை போட்டு திருப்பி கூப்பிட்டு போனார். இதான் ராமாயணத்தோட ஒன்லைன். இதில் வட இந்தியர் தென்னிந்தியர் தமிழர்னு எங்கே வந்துச்சு? அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணார் யார் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் ஃபாலோ வழியிலேயே அண்ணாமலை ஃபாலோ பண்ணார். அதைத்தான் சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பிரகாஷ்ராஜ் அப்படி பேசும்போது அப்போ அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தார். பிரகாஷ்ராஜை கண்டித்தவர்களில் அண்ணாமலையும் ஒருவர். அதை சொல்கிறதுக்கு தான் நான் வர்றேன். சரி, இப்போ நீங்கள் ஏன் வட இந்தியர்லாம் இங்கே வந்து தப்பு பண்ணுறான்? நான் வட இந்தியர் தப்பு பண்ணலைன்னு சொல்ல. அவன் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுறவன், குற்றம் பண்ணுறவன் எந்த மாநிலத்துலேருந்து வந்தவனும் பண்ணுவான். இப்போ 2வது கஞ்சா போதை பழக்கம் அதிகமாக இருக்கும்போது எவன்லாம் அதுக்கு அடிமையாகிறானோ, குடிப்பழக்கத்துக்கோ போதை பழக்கத்துக்கோ அவன் தப்பு பண்ணுறான். அவன் தமிழ்நாட்டுக்காரனாகவும் இருப்பான், வெளி மாநிலத்துக்காரனாகவும் இருப்பான். என்னமோ வட மாநிலத்துலேருந்து வரவன் மட்டும்தான் தப்பு பண்ணுறான்னு நான் சொல்லலை.
இல்லை வட மாநிலத்துக்காரன் எல்லாருமே ரொம்ப புனிதர்கள் நம்ம பேசலை, யதார்த்தத்தை பேசுகிறோம். அண்ணாமலை வந்து இப்போ நம்ம வந்து இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த திராவிட மாடலை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த இந்திக்கார பாஜக அப்படின்னா அந்த வழக்கமான அந்த திமுக ஸ்டைலில் ஆரம்பிக்கணும்னால் அதுதான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் போய் சேர்ந்துடலாமே, அங்கேயே போய் சேர்ந்துருக்கலாமே. இல்லை தாவேகாவும் கிட்டத்தட்ட ஊழல்லையும் சரி பாலியல் வன்முறையிலையும் சரி, அது கூட பாருங்கள், இந்த ஊதிய இங்கே திருப்பூர் பக்கத்தில் ஊதியரும் அங்கே வந்து போலீஸ்காரரே தாக்கியிருக்காங்க தாவேகா நிர்வாகிகள், போலீஸ்காரர். இல்லை வந்து விஜய் சினிமா பார்த்து அந்த மைண்ட் செட்டுக்கு எல்லாம் போயிட்டாங்க போடுது. ஆமாம், இந்த பாலியல் வன்முறை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே தாவேகா நிர்வாகிகள். எல்லாருமேன்னு சொல்லலை, நாட்டில் எல்லா இடத்துலையும், ஐ மீன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடக்குது. இல்லை பாதி இடங்கள்லையாவது ஆலந்தூரில் பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி, ஊதியூர் நான் சொன்னது அங்கே தாவேகா நிர்வாகி, ஸ்ரீவைகுண்டத்தில் தாவேகா நிர்வாகி, குடியாத்தம் போன்ற இடங்களில் வட மாநில இளைஞர் சொல்கிறாங்க, அது கும்மிடி பூண்டியில் 3 வயசு குழந்தைய விட்டது. ஆக பாலியல் வன்முறை அதிகமாகுது. தாவேகா நிர்வாகிகள் பணம் வாங்குறதுலையும் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொல்லிட்டேன்ல, கல்குவாரியில் பணம் வசூல் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் பணம் வசூல் பண்ணுறாங்க. பத்திரப்பதிவுலையும் வந்து ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆனால் வந்து வசூல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதாவது வெளியில் பேசுகிறது ஒன்றும் உள்ளுக்குள்ளே நடக்கிறது ஒன்று. ஆனால் ஒன்று சார், இந்த 17 லட்சம், அதாவது 18 லட்சம் இப்போதைக்கு வச்சுக்கோங்க, அந்த மெம்பர்ஷிப்புக்கு இவர் நயினார் நாகேந்திரன் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஒன்று என்னங்க, ஒரு 18 லட்சம் நான் கூட ஆக்குவேனே அப்படின்ட்டு இருக்காரு அவர். அதான் சார் ஆதாரப்பூர்வமாக 15 லட்சம்னு காட்டாரே சார் அப்படின்னா, அவர் சொல்கிறேன், எங்கள் பணம் கொடுத்தா இது பாட்டு மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும், பணம் கொடுத்தா வந்து எவ்வளோ வேணும் மெம்பர் ஆக போகிறதுலாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் உண்மையா சார்? இல்லைங்க, அதாவது இந்த 18 லட்சம்லாம் அவர் சொல்கிற கணக்கு தான். அவர் சொல்கிற கணக்கு நம்ம உண்மையானு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. இல்லை பொய்ன்னு நம்ம சொல்கிறது நியாயம் இல்லை. இப்போது ஒரு உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம திருவொற்றியூர் சென்னையில் அங்கே வந்து இணைவு விழா, எங்கள் தாவேகா சார்பாக மாற்றுக் கட்சியினர் இணைவு விழா மதுராந்தகத்தில் நடந்ததே. அது இல்லை, இது அதுக்கு முன்னால் நடந்தது. அதுக்கு 4 நாள் முன்னால் திருவொற்றியூர் சென்னையில் அங்கே வந்து 1000 பேர் இணையிறாங்க. அதுவும் அநேகமாக எல்லோரும் பெண்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா, வாங்க ஆளுக்கு ஒரு புடவை ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த திமுக மகளிர் கூட்டத்துக்கெல்லாம் வாட்ச் கொடுத்தாங்களே, ஏன் புடவையே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. இல்லை இந்த மீட்டிங் நடந்துச்சுல, இப்போ எல்லாம் வாட்ச் கொடுத்தாங்க, அதுக்கு அடிக்கடி நடந்துச்சு. அடிதடி அதே மாதிரி அடிதடி இந்த இணைவு விழாவில் திருவொற்றியூரில், சென்னை திருவொற்றியூரில் பெண்கள் வந்து என்ன பிரச்சனைனா, எல்லாருக்கும் முதல்ல டோக்கன் கொடுத்துட்றாங்க. டோக்கன் கொடுத்துட்டா அப்புறம் பின்னால், ஏன்னா அங்கே வெளிப்படையாக கொடுக்குவானா, டோக்கனை வச்சு அப்புறம் பின்பக்கமாக அந்த பந்தலுக்கு பின்னால் வச்சு கொடுத்துக்கலாம், அங்கே எதாவது கொடுத்துக்கலாம், மண்டபத்தில் வச்சு கொடுத்துக்கலான்ட்டு டோக்கன் கொடுத்துட்டாங்க. இவங்க டோக்கனை வந்து கொடுக்கும்போது பெண்கள் வராங்கன்னு ஆர்வ கோளாறுலாம் அதிகமாக கொடுத்துட்டாங்க. 1000 புடவை வாங்கி வச்சுருக்காங்க, 2000 டோக்கன் கொடுத்துட்றாங்க, 1500 2000 கொடுத்துறான்னு வைங்க. டோக்கனை கொண்டு வந்து கொடுத்தா புடவை இல்லைன்னு சொன்னால், இதில் பல பேரை வெரிஃபை பண்ணால் அவங்க எந்த கட்சியிலையுமே இல்லை. திமுகலையோ அதிமுகலையோ வேறு ஏதோ ஒரு கட்சியில், பாஜகலையோ ஏதோ ஒரு கட்சியில் இருந்து தானே அவங்க மாற்றுக் கட்சியினர் இணைவு விழா. நீங்கள் எந்த கட்சியிலையுமே இல்லாத புடவை கொடுக்குறேன்னா எல்லோரும் வருவாங்க. வீட்டில் 100 புடவை வச்சுருந்தா கூட 101வது ஒன்று சேரட்டும்னு சொல்லி வருவாங்க. ஏழைகள் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் வருவாங்க, ஏழைகளும் வரலாம். இவங்க வந்து அந்த டோக்கனை வச்சுட்டு டோக்கன் கொடுக்கும்போது இல்லைன்னு சொல்லும்போது அங்கே ஒரு பெரிய அடித்தடி தள்ளுமுள்ளு வந்தது. இப்போ இந்த நீங்கள் வந்து இவங்க இது மதுராந்தகத்தில் பாருங்கள், மதுராந்தகம் அந்த அம்மா அது என்ன குமாரவேலு, மரகதம் குமாரவேலு, அந்த அம்மா சொல்லிச்சான் 25000 பேர் எனக்கு பின்னால் இருக்காங்க, நான் கூப்பிட்டு வரேன்னு. அது கூட நான் கூட எனக்கு கூட நான் கூட சொல்லலான்னு பார்த்தேன். மெரினாவில் போய் மெரினா பீச் வாசலில் நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து கும்பலாக இருக்கும்போது நான் முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்து, எனக்கு பின்னால் 3 லட்சம் பேர் இருக்காங்க, எனக்கு பின்னால் ஒரு நீங்கள் ரங்கநாதன் தெரு கூட்டம் இருக்கும், பாண்டி பஜார்லேயே ரங்கநாதன் தெருவிலேயே நின்னாலே கூட்டம் வரும். இல்லை 63 நடக்கும்போது போய் நின்னீங்கன்னா போதும் கூட்டம் இருக்கும். எனக்கு பின்னால் கூட்டம்னு சொல்கிறோம். அதை நம்பி இவங்க எல்லாம் வந்து பெரிய மைதானமாக போட்டாங்க. ஏதோ ஒரு உள்ளரங்கத்தில் போட வேண்டியதானே, அதை விட்டுட்டு இவங்க வந்து போட 90% நாற்காலிகள் காலியாக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா போன்றவர்கள்லாம் பேசும்போது, மூத்த அமைச்சர்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா காலிச்சாரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு போகிறாங்க. கட்டின கோடிக்கு ஒருத்தன் வந்திருந்தா கூட கூட்டு நிறைஞ்சிருக்குமே அப்படின்னாங்களாம். ஆமாம், அந்த அளவுக்கு. அதில் என்ன, அதில்
நீங்கள் அதில் என்ன சிக்கல் இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி தாவேக்கா அப்படின்னா விஜய்னா தாவேக்கா. அவருடைய அந்த ஸ்டார் வேல்யூ, அந்த சினிமா அதுக்கு தான் வராங்க. அதுக்கு தான் வராங்க. நீங்கள் விஜயை கூட்டு வந்திருந்தா ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அவன் கட்சியில் இணைவு விழா இல்லைன்னா விஎஸ் பாபு மாதிரி ஒரு டம்மியாவது கூட்டு வந்து நிற்க வச்சிருக்கலாம். விஎஸ் பாபு கூட்டு வந்தார்ல, அது மாதிரி கூட்டு அந்த வந்து மாதிரி இங்கே ஒரு விஜய் மாதிரி ஏதாவது வேஷம் போட்டாவது கூட்டு வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு அப்படி கையாட்டுற மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்கேன். ஹாலோகிராமில் ஒரு விஜய் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரிஜினல் விஜய் முதல்வர் வந்தாலும் அவரும் ஒன்றும் பெருசாக பேசுகிற போகிறது இல்லை. ஒரு 4 பஞ்சு டைலாக் சொல்ல போகிறாரு. அந்த பஞ்சு டைலாக்கை கூட நீங்கள் பின்னாலேருந்து அவர் குரலை ஏற்கனவே பேச வச்சு அதை ரெக்கார்டில் போட்டு இந்த டோப்பாலாம் போட்டு ஒரு ஆள் கூட்டு வரீங்களே, விஎஸ் பாபு கூட்டு வந்தார்ல, அது மாதிரி ஒருத்தர் கை அப்படி நிற்க வச்சுக்கிட்டு இப்படி கையெல்லாம் ஆட்டி அந்த குரலுக்கு டப்பிங் பேச சொன்னால் கூட நம்ம ஜனங்க பாவம் ஏமாந்துடும். வெள்ளந்தி ஜனங்க. ஆமாம், நம்ம ஜனங்க ரொம்ப வெள்ளந்தி பாவம். அதுதான் விஜய் ஓட்டு போட்டாங்க. அதான் வெள்ளந்தின்னு சொல்கிறதே உங்களுக்கு அர்த்தம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மாதிரி வந்து எதா பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் பார்க்குறதுக்கு யாருங்க வருவாங்க? நான் வந்து அவங்கள குறை சொல்ல, அவங்களுக்கு அந்த சினிமா ஈர்ப்பு இல்லை. சினிமா ஏடிஎம்கே இருக்கும்போது அம்மையாரை பார்க்க தான் வருவாங்க, எல்லாம் அமைச்சரில் பார்க்க வர மாட்டாங்க இல்லையா? ஆமாம், யாரை பார்க்க வந்தாங்க? ஆமாம், அதனால் வந்து ஸ்டாலினுக்கே பைசா கொடுத்தா கூட்டம் வந்துச்சு. ஆமாம், 200 300 சொல்லி தான் கூட்டு வர வேண்டி இருந்துச்சு. அதனால தாங்க கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது அவர் புட்சால்தனமாக என்ன பண்ணார், எம்ஜிஆரை முன்னால் வச்சுக்கிட்டார் அவர். அதுக்கப்புறம் பின்னால் அவர் அதிமுக பிளவு போட்டுக்கிட்டு போனது வேற. பட் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் முகம். எம்ஜிஆர் முகத்தை வச்சு, இல்லைன்னா அண்ணாதுரைக்கு அப்புறம் நெடுஞ்செழியன் தானே வந்திருக்கணும், நாவலர் நெடுஞ்செழியன். அதுக்கு பதிலாக வந்து ஒரு 4-5 தள்ளி 6வதோ 7வதோ அந்த வரிசையில் இருந்த கருணாநிதியை வந்து எம்ஜிஆருடைய பரிந்துரையில் தானே வந்தார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து இந்த அண்ணாமலையோட அன்பு கூட்டம் இருக்குல்ல, இந்த ஜாம்பிஸ் மாதிரி அன்பு கூட்டம், வீதி லீடர்ஸ் கூட்டம் இருக்குல்ல, போல வந்து வானதி, தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன், அப்புறம் வந்து நயினா நாகேந்திரன் விமர்சித்தாங்க. அப்புறம் கேடி ராகவனும் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நேற்று கூட வந்து எச் ராஜா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்லாம் கொஞ்சம் அதிகமாகலைங்க அண்ணாமலை இருந்த போது, அதே மாதிரி தான் இருந்துச்சு. பிரதமர் அப்படி போன்ற விஷயங்களுக்கு தான் ஓட்டு அதிகமாச்சு, கூட்டணி தான் அதிகமாச்சு அப்படி சொன்னானே. இப்போ எச் ராஜா மேலேயும் பாய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து என்ன பெரியவனா அவனா, நீ ஒன்று பெரிய அவனையும் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. நீண்ட காலமான அரசியல் அனுபவம் பாஜக இருப்பவர்கள் எல்லாமே நேற்று வந்த ஒரு கூட்டம் விமர்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கூட்டம் வந்து பெரிய வந்து நீங்கள் அங்கே போய் ஐயா தமிழ்நாடு பாஜக, அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாடு பாஜக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு நமக்கு சில கேள்விகள் இருக்குது. இந்த கோவிலில் நின்று எப்படி தோற்று போனார் பாராளுமன்றத்தில்? அரவக்குறிச்சி, அதுக்கு முன்னால் அரவக்குறிச்சியில் எப்படி தோற்று போனார்? அண்ணாமலை பின்னால் மக்கள் கூட்டம் இருக்குது, வீதி லீடர்ஸ் வேண்டாயா, வீதி ஓட்டர்ஸ் வேண்டாமா? லீடர்ஸ் வேணால் வேண்டாம், வரல, 18 லட்சம் தான் வந்தது. வீதி ஓட்டர்ஸ்னு வரணும்ல, அதுவாவது அங்கே வந்து குறைந்தபட்ச அவர் வந்து அரவக்குறிச்சியில் ஜெயிச்சிருக்கணும், இல்லை கோயிலில் ஜெயிச்சிருக்கணும், இல்லை அவங்க காலை பிடிச்சி இழுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் உள்குத்து வேலை பார்த்தாங்க. எந்த கட்சியில் உள்குத்து இல்லாமல் இருக்குது? நீங்கள் ஸ்டாலினுக்கே இருக்கும், உதயநிதிக்கே இருக்கும், எல்லாருக்கும் இருக்குது. ஆமாம், ஏங்க இப்போ நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, இப்போ திமுகலேருந்து நீங்கள் உதாரணமாக சொன்னால் கேஎன்ஆர் இருக்கார், அன்பில் மகேஷ் இருக்கார், திருச்சி சிவா 3 குரூப். அந்த காலத்தில் கலைஞர் பீரியடில் வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கும்போது இந்த பக்கம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலத்தில். ஆமாம், அப்புறம் இங்கே கும்பகோணம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கோசிமணி ஒரு பக்கம், இந்த பக்கம் பழனிமாணிக்கம் ஒரு பக்கம். கலைஞர் என்ன பண்ணுவார், இவங்களையும் கூப்பிட்டு பா நீ அந்தாலும் கோசிமணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பழனிமாணிக்கத்திட்ட கேட்பார். ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் பக்கம் தான் சொல்லி அனுப்பிச்சிடுவார். அப்புறம் ஞாபகம் கோசிமணியை கூப்பிட்டு பழனிமானத்துக்கு மேலே ஒரு கண்ணு வச்சுக்க அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் இன்ஃபர்மேஷன் வாங்கிடுவார். அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிடுவார். இது வந்து ரைட்டாக தப்பாக அது ஒரு அரசியல் வியூகம். அது அந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் எல்லா கட்சிகளையும் இந்த உள்குத்துங்கிறது இருக்க தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இப்போ பாஜக அப்படி இருந்துச்சு அதனால தான் தோத்தாங்கன்னா அதை மீறி ஜெயிக்கிறது தான் வெற்றி. ஆமாம், இப்போ விஜய் வந்து நம்ம பெரம்பூர்லேயும் நின்னார், திருச்சி கிழக்குலையும் நின்னார், 2 இடத்துலையும் ஜெயித்தார். விஜய்க்கு வந்து உள்குத்தே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் தான் தலை, வால் எல்லாமே அவர் தான் தலை, அவரே தான் வால், ஃபேஸு எல்லாமே அவர் தான், முகம் அவர் தான், எல்லாமே முதுகு அவர் தான், எல்லாமே அவர் தான். அதை விட்டுட்டு மற்ற தலைவர்கள்லாம் வெற்றி பெற்றால் தான் தலைவர்கள். நீங்கள் வந்து இல்லை அது தோற்றதுக்கு காரணம் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன தலைவர்கள்? நீங்கள் வந்து 2வது 1 ஓட்டில் தோற்று பெரிய கற்பம் மாதிரி ஒரே ஒரு ஓட்டில் தோற்றுட்டு கோர்ட்டுக்கு போனாலும் அதே தான்.
1,00,000 ஓட்டில் தோத்தாலும் அதே தான், 10,000 ஓட்டில் தோத்தாலும் அதே தான். வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற வகையில் நீங்கள் வந்து அண்ணாமலை மிகப்பெரிய தலைவராக இருந்திருந்தால் அவரால் தான் வந்துச்சுன்னா, அன்றைக்கி மாநில தலைவராக அவர் வந்து மற்றவர்களை ஈர்க்கும்படி செயல்பட்டார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கருத்து வித்தியாசமும் நமக்கு இல்லை. அதுக்கு முன்னால் இருந்தவங்கள விட கொஞ்சம் ஆக்டிவாக அவர் வந்து செயல்பட்டார். ஆனால் செயல்பட்டதற்கு காரணம் வந்து மோடி அமித்ஷா பேரை வச்சுட்டு தான் செயல்பட்டார். இன்றைக்கி அந்த மோடி அமித்ஷா பேரை அவர் பயன்படுத்த முடியாது, தனியாக போய் நிற்கிறார். கொஞ்சம் லேசாக மோடி அமித்ஷாவை இல்லைன்னா கூட பாஜக அரசுனாலே மோடி அமித்ஷா தானே. ஆமாம். இப்போ யாராவது மோடி அமித்ஷான்னு சொல்கிறோமே தவிர ஜேபி நட்டாவை பற்றி பேசுகிறோமா? இல்லை. ஈவன் புதுசாக வந்த நபீன் அவரை பற்றி பேசுகிறோமா? இல்லை. நமக்கு தெரியும் இவங்களாம் நியமனமானவங்க. கட்சியை நடத்துறது வந்து மோடி அமித்ஷா தான். அதை தாண்டி மற்றவர்களும் இருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் இருக்கிறார், அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கிற திறமையானவர்கள் இருக்கிறார்கள். நம்ம அதை பற்றி சொல்ல, தலைமை அப்படின்னா இவங்க 2 பேர் தான். அப்போ அந்த தலைமையில் இருக்கும்போது நீங்கள் செயல்பட்டது வேறு. கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமான பவுலராக இருப்பார். அவருக்கு எந்த சமயத்தில் எந்த இதில் வந்து அவருக்கு பவுலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேப்டன் டிசைட் பண்ணார். அந்த கேப்டன் அந்த சமயத்தில் சொதப்பி அது மோசமாக இருக்கிற டயத்தில் போட்டு 6 அடிக்க விட்டா அப்போ அது பவுலருடைய குற்றம் மட்டும் இல்லை, கேப்டனுடைய குற்றம். அந்த மாதிரி நீங்கள் நல்ல கேப்டன் இருக்கும்போது நீங்கள் ஆடினீங்க, உங்கள் போலிங் வந்து நல்லா இருந்தது, விக்கெட்லாம் விழுந்தது. இப்போ நீங்கள் தனியாக நீங்களே ஆல்ரவுண்டராக போயிட்டீங்க. எப்படி இருக்குன்னு நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை, நீங்களும் நல்லா வாங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஏதோ வந்து ஒரே ஒரு அண்ணாமலையை வைத்துக்கொண்டு எப்படிங்க ஒரு கட்சி நடக்கும்? கண்டிப்பாக உங்களுடைய இயக்கத்தில் உங்களுக்கு அடுத்தபடி யார் இருக்கிறார்கள்? கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.